வணக்கம். இது தமிழ் குரல். இது ஒரு சிறப்பு நேர்காணல். நம்மளோடு பத்திரிகையாளர் திரு பன்னீர் பெருமாள் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் பன்னீர். வணக்கம். தொடர்ச்சியா அடுத்தடுத்து கவர்னர் மாளிகைக்கு நிறைய கடிதங்கள் கொடுக்கப்பட்டுட்டே இருக்கு. பல தரப்பிலிருந்து போயிருக்கு. திமுக, அதிமுக தரப்பு, அமமுக தரப்பு அப்படின்னு சொல்லி எல்லாமே தாவேகா குதிரை பேரம் நடத்துகிறார்கள் அப்படின்னு போயிட்டே இருக்கு. நேத்தைக்கு கூட பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 பேர் மொத்தமா கொண்டு கடிதத்தை கொடுத்துருக்காங்க. தாவேகா என்ன செய்து கொண்டிருக்கிறது? உண்மையிலேயே களத்துல என்ன நடந்துட்டு இருக்கு? இல்ல இப்ப தாவேகா அரசு ஆட்சிக்கு அமைக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே குதிரை பேரத்துல ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. அது நம்ம அமமுக எம்எல்ஏவை கடத்தி கையெழுத்து வாங்கினதுலேருந்து பார்க்குறோம். நாளுக்கு நாள் போக போக இது விரிவடைஞ்சுக்கிட்டே போகுது. முதல்ல அந்த நம்பிக்கை வாக்கெடுப்புலவே அதிமுக எம்எல்ஏக்கள் 25 பேர் எதன் அடிப்படையில் வாக்களிச்சாங்க அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் பதில் இல்லை. அப்போ அதோடைய தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி அவங்கெல்லாம் கட்சி உத்தரவு மீறிட்டாங்கன்னு கடிதம் கொடுக்குறப்ப உடனே ஒரு 4 பேர் ராஜினாமா பண்ணிட்டு தலைமைச் செயலகத்திலே சேர்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய அளவில் குதிரை பேரம் நடந்துச்சு அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுக்க பேசு பொருளாகுது. தாவேகாவுடைய கூட்டணி கட்சிகளும் இது தமிழ்நாட்டுடைய அரசியல் சூழலுக்கு நல்லதில்லை, ஜனநாயகத்துக்கு நல்லதில்லைன்னு வீரபாண்டியன், சண்முகம், திருமாவளவன் எல்லாருமே சொன்னாங்க. அவங்க அந்த புதிய தலைமுறை சந்திப்பில் கூட நாங்கள் தான் இதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு கிளைம் பண்ணாங்க. இல்லைன்னா 20 பேர் போயிருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அந்த 20 பேரும் போகிறதுக்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அடுத்தடுத்து எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது எம்ஆர் விஜயபாஸ்கராக இருக்கலாம், சி விஜயபாஸ்கராக இருக்கலாம், சிவி சண்முகமாக இருக்கலாம். இப்போ அடுத்து தயாராகிட்டு இருக்காங்க. அப்போ குதிரை பேரம் அதிமுகவிலிருந்து ஆட்களை இவங்க விலை பேசி எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தெளிவாக இருக்குது. இது குறித்து கேள்விகள் எழுப்பப்படுது. இல்லை, என்ன சொல்றாங்கன்னா அந்த கட்சியினுடைய உள் முரண்பாடுகள் அதிகமா இருக்கு, அதனால போறாங்க. இது எப்படி குதிரை பேரமா எடுத்துக்க முடியும்னு கேட்கறாங்க. இல்லை, அந்த கட்சிக்குள்ள உள் முரண்பாடு இதை விட அதிகமாக இருந்த காலம்லாம் இருக்கு. அவங்க ஆட்சியில் இருந்த காலகட்டத்திலேயே அந்த கட்சிக்குள்ள பெரிய அளவில் முரண்பாடு இருந்துச்சு. 18 பேர் டிடிவி தினகரன் ஆதரிச்சாங்க. அன்னைக்கு திமுகவில் 90 எம்எல்ஏக்களுக்கு மேலே இருந்தாங்க. அன்னைக்கு இங்கேருந்து 10லேருந்து 20 பேரை எடுத்தால் ஆட்சி அமைக்கக்கூடிய இடத்துல திமுக இருந்துச்சு. அப்படியான நாட்களில் கூட அந்த கட்சியிலேருந்து அவ்வளோ பேர் வெளியே போகல. கடந்த 5 ஆண்டுகள் அவங்க எதிர்க்கட்சியாக திமுக ஆட்சியிலிருந்து செயல்பட்ட பொழுதும் அவங்களுக்குள்ள பல கருத்து முரண்பாடுகள் வந்துச்சு. ஓ பன்னீர்செல்வம் பொதுக்குழுவிலேயே விவாதம் பண்ணாங்க. அவரோட ஒரு குழு போச்சு, முட்டல் மோதல் நடந்துச்சு. அதிமுகவை ஒருங்கிணைக்கணும்னு ஒரு குழு தனியாக பெங்களூர் புகழேந்தியில் ஆரம்பித்து பலரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு இப்படி எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டுலாம் போகலை. இப்போ இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு அந்த கட்சிக்குள்ள என்ன புது குழப்பம் ஏற்பட்டுச்சு? அப்போ புது குழப்பங்கள் எதுவுமே யாராவது பொதுச் செயலாளர் போட்டி போடுறாங்களா? ரெட்டலை சின்னம் முடக்கப்படக்கூடிய சூழல் ஏதாவது இருக்கா? அப்படி எதுவுமே இல்லை. கட்சி அதுவுமே 47 சீட்டு ஜெயிச்சிருக்கு. 3வது இடமா இருந்தாலும் 47 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. 1 கோடி ஓட்டு வாங்கியிருக்காங்க. அப்போ கட்சியில் வேற எந்த விதமான சேஞ்சஸும் நிகழலை. அதிகார போட்டியோ 2 குழுவா உடைகிறதோ குழப்பமோ, சசிகலாவா எடப்பாடியா, ஓ பன்னீர்செல்வமா எடப்பாடியா, இப்படியான எந்த குழப்பமும் இல்லை. இந்த சட்டமன்ற தேர்தலில் தான் ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலாமா இவங்களுடைய பஞ்சாயத்தெல்லாம் முடிஞ்சு அதிமுக ஒருங்கிணைந்தே வந்துச்சுன்னு அந்த தேர்தலே பேசப்பட்டுச்சு. எடப்பாடி நிலைநிறுத்திட்டார். அப்போ அதுக்கு பிறகுதான் இந்த பேரம் பேசக்கூடிய வேலைகள் நடக்குது. இன்னொன்று, ஐயுஎம்எல் ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு முன்னாடியே ஐயுஎம்எல் வேட்பாளருடைய ஐயுஎம்எல் எம்எல்ஏவுடைய கையெழுத்தோட கடிதம் கொடுத்துருக்காங்க ஆளுநருக்கு. அதே மாதிரி தான் அமமுக காமராஜ். இப்படி வரிசையாக பார்க்குறப்ப இந்த சிக்கல் எல்லாமே நம்ம பார்க்குறோம். இப்போ திமுக எம்எல்ஏக்களும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. எங்ககிட்டையும் பேசுனாங்க, எங்ககிட்ட வேலை பேசுனாங்க அப்படின்னு அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்கிறாரு. நேற்று ஒரு தாவேகா மாவட்ட செயலாளர் எலெக்ஷனில் நின்று தோத்து போனவர், கோவில்பட்டியில் தேர்தலில் நின்று தோல்வி அடைகிறார், 3வது இடம் போகிறார் பாலசுப்ரமணியன் சொல்லிட்டு அந்த கட்சியுடைய மாவட்ட செயலாளர் பொதுக்கூட்டத்தில் பேசுகிறாரு. நான் கோவில்பட்டி எம்எல்ஏ கருணாநிதியும் ராஜினாமா பண்ண வைப்பேன் அப்படின்னு பேசுகிறாரு. அப்போ ராஜினாமா பண்ண வைப்பீங்கன்னா எப்படி பண்ண வைப்பீங்க? அப்போ அவங்கள்ட்டையும் பேசியிருக்காங்க. அவர் இன்னைக்கு பேட்டி கொடுக்குறாரு. இதை அவர் வாபஸ் வாங்கணும், என்னை அவர் அவங்க கட்சிக்கு கொண்டு வந்துருவோம்னு அவர் எப்படி பேசலாம் அப்படின்னே பேசுறாரு. அப்ப ஏற்கனவே தூத்துக்குடி மாவட்டத்தில் திருச்செந்தூர் எம்எல்ஏவா இருக்கக்கூடிய அனிதா ராதாகிருஷ்ணன் என்கிட்ட பேசுனாங்க அப்படின்னு சொல்றாரு. திமுக சார்பா ஆர்எஸ் பாரதி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அவர் கன்னியாகுமரி நாகர்கோவில் எம்எல்ஏ அகஸ்டின் அவர்கிட்டையும் பேசினதா வழக்கு பதிவு பண்ண ஆளுநர்கிட்ட புகார் கொடுக்கப்படுது. 3வதா இன்னொரு எம்எல்ஏ கிட்ட பேசுறாங்க, பொதுக்கூட்டத்தில் பேசுறாங்க, ரகசியமாக கூட பேசல. கருணாநிதியை நான் ராஜினாமா பண்ண வைப்பேன் அப்படின்னு பேசுறாருன்னா எதை எப்படி ராஜினாமா பண்ண வைப்பாரு? ஒன்று மிரட்டணும், இல்லைன்னா வேலை பேசணும். அப்போ இது குதிரை பேரம் தான் அங்கே நடக்குது அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமானது. இப்போ என்ன அப்படின்னா, வெளிப்படையாக குதிரை பேரம் நடக்குது. ஆனால் நாங்கள் தான் தடுத்து நிறுத்தணும்னு சொன்ன கூட்டணி கட்சிகள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் சைலண்ட் ஆகிட்டாங்க.
இன்னைக்கு காலையில திருமாட்ட கேட்குறாங்க, குதிரை பேரம் நடக்குது, பெரிய விமர்சனம் ஆகுது அப்படின்னு. அவர் சொல்றாரு, இல்ல இது வந்து அதிமுக கிட்ட கேட்கணும், அதிமுக பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி இது குறித்து எதுவும் பேசணுங்கிறார். இந்த இன்பதுரை போய் கம்ப்ளைண்ட் பண்றாரு. அவங்களுடைய வழக்கறிஞர், அந்த கட்சியுடைய ராஜ்யசபா உறுப்பினர், முக்கிய வழக்கறிஞர் அணியோட முக்கியமான பொறுப்பாளர் போய் எங்க கட்சியில இருந்து குதிரை பேரம் நடத்துறாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. ஆனா அதிமுக இருந்து எதுவுமே பேசல அப்படின்னு திரும்ப வந்து சப்பக்கட்டு கட்டுறாரு. இன்னொன்னு, நீங்க தாவேகா கிட்ட கேட்கணும், அப்ப நீங்க இப்படி சொன்னீங்க, நாங்க தான் தடுத்து நிறுத்தணும்னு, 4 பேரோட நிறுத்தணும்னு சொன்னீங்கல்ல. இது தாவேகா ஆட்சியில் நீங்க இருக்கீங்க, நீங்க பங்கெடுத்துக்கக்கூடிய ஆட்சியை பாதுகாக்கிறதுக்கு தான் அந்த குதிரை பேரம் நடக்குது. அப்ப அதை கண்டிக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா? இல்ல, இதே திருமா அவர்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பத்திரிகையாளர்கிட்ட பேசும்போது இது வந்து இயல்பா இல்ல, ஆரோக்கியமானது இல்ல அப்படிங்கறத வந்து பதிவு பண்ணிருக்காரு. ஆமா, அது வந்து வெளிப்படையா ஒரு பதிவு பண்ணிருக்காரு. பிற்பாடு ஒரு 2 நாள் கழிச்சு பார்க்கும்போது அந்த கட்சியினுடைய உட்கட்சி முரண்பாடுகள் அப்படிங்கிற மாதிரி உட்கட்சி முரண்பாடுனா, இவங்க கட்சி எல்லாரும் எப்படி நேரா தாவேக்காவுக்கு போறாங்க, ராஜினாமா பண்ணிட்டு நேரா தாவேக்கால சேர்றாங்க. போகிறப்பவே வந்து தாவேக்கா கிட்ட பேசிட்டு தான் போறாங்க. என்ன பேசப்பட்டு இவங்க போறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்ப எம்ஆர் விஜயபாஸ்கர் ராஜினாமா பண்ண போறாரு. எம்ஆர் விஜயபாஸ்கர் ராஜினாமா பண்ண போறாருன்னு உடனே விஜய் வந்து கரூருக்கு போக போறாரு. அப்போ விஜய் கரூருக்கு போகிறது, அந்த 41 குடும்பத்தை பார்க்கறதெல்லாம் எம்ஆர் விஜயபாஸ்கரின் ராஜினாமாவோடு சம்மந்தப்படுது. அப்போ அதோட சம்மந்தப்படுகிற பொழுது இடைத்தேர்தலோட சம்மந்தப்படுது. அப்போ இடைத்தேர்தலில் உங்களை நிறுத்துறோம் அப்படிங்கிறதோடைய அடிப்படையில் இருந்து தான் இந்த குதிரை பேரமே ஆரம்பிக்குது. இடைத்தேர்தலில் நிறுத்துறது, ரெண்டாவது வேற என்ன பேசுனாங்கிறத அவங்க தான் வெளியே பேசணும். அப்போ நேரடியாக வெளிப்படையாகவே இவ்வளவு குதிரை பேரங்கள் நடந்துகிட்டு இருக்கும்போது எம்எல்ஏக்கள் கடத்தல் ஃபோர்ஜரி கையெழுத்தில் ஆரம்பித்து, கடத்தலில் ஆரம்பித்து, இன்னைக்கு வந்து விலை பேசுறதுல ஆரம்பித்து, அடுத்து மிரட்டலுக்கு வருது. அனிதா ராதாகிருஷ்ணன் என்ன சொல்றாரு, நான் என்ன வந்து ராஜினாமா பண்ணிட்டு வாங்கன்னு போலீஸ் வந்து உயரதிகாரிகளை வச்சு பேசினாங்கன்னு அவர் சொல்றாரு. அப்போ இதை ஏற்கனவே செந்தில் பாலாஜிக்கு பாஜக பண்ணது. அப்போ அதே மாவட்டத்தில் இன்னொரு எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் என்ன போலீஸ் அதிகாரிகளை வச்சு பேசினாங்கன்னு சொல்றாரு. அதே மாவட்டத்தில் இன்னொரு எம்எல்ஏவை நான் ராஜினாமா பண்ண வைப்பேன்னு தாவேக்கா மாவட்ட செயலாளர் சொல்றாரு. அப்போ தாவேக்கா மாவட்ட செயலாளருக்கு கருணாநிதியை ராஜினாமா பண்ண வைக்கக்கூடிய அதிகாரத்தை யார் கொடுத்தா? என்ன செஞ்சு ராஜினாமா பண்ண வைக்க போறீங்க? மிரட்ட போறீங்க? கேஸ் போட போறீங்களா? அவர் மேல அவர் வந்து நகராட்சி சேர்மனா இருந்தார் கோவில்பட்டியில, அதுல வந்து அது பண்ணாரு இது பண்ணாரு கேஸ் போட்டு மிரட்ட போறீங்களா? ஏன்னா அவரை நீங்க விலை பேசி வாங்க முடியாது. அவர் கட்சியில வந்து கீழ்மட்டத்துல இருந்து வந்தவர். இப்ப விபி கலைராஜா மாதிரி அதிமுகவுல இருந்து வந்து இங்க பெருசா எந்த பொறுப்பு, அவர் கலை இலக்கிய அணியில இருந்தாருன்னு நினைக்கிறேன். அப்போ எந்த பொறுப்பும் திமுகவில் கொடுக்கல, நான் வந்து ஓரங்கட்டப்பட்டிருக்கோம்னு நினைக்கக்கூடிய ஆட்களை சேர்த்துட்டு நாங்கள் திமுகவில் இருந்து ஆட்களை எடுத்துக்கிட்டு இருக்கோம் காமிக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி கட்சிக்காரங்களை எம்எல்ஏக்களை அவங்களால எடுக்க முடியல. அப்போ வழக்கு போட்டும் ஏன்னா நேற்று பாலசுப்ரமணியம்ங்கிற அந்த தாவேக்கா மாவட்ட செயலாளர் பேசினது மிரட்டல் தான். அவரு கருணாநிதிக்கு மிரட்டல் எடுக்கிறாரு. அப்போ நீங்க விலை பேசி பார்த்துருக்கீங்க, அது படியாத கட்டங்களில் விலை பேசுறீங்க. இந்த ஒரு எதிர்கட்சி எம்எல்ஏவை நான் ராஜினாமா பண்ண வைப்போம்னு ஆளுங்கட்சிக்காரங்க பேசுறத, அது எந்த அடிப்படையில் அது ஜனநாயகத்துக்குள்ள வரும்? இல்ல, திரு சண்முகம் அவர்கள் சிபிஎம் தலைவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது மாதிரி தேர்தலுக்கு பிறகு ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு போறது இயல்பான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாட்டில் அவர் சொல்றாரு. தமிழ்நாட்டில் அது சகஜம்ங்கிறாரு. தமிழ்நாட்டில் இது எப்போ நடந்துச்சு? 2021 நடந்துச்சா, 2016 நடந்துச்சா, 2011 நடந்துச்சா, 2006 நடந்துச்சா, 2001 நடந்துச்சா? எந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் தேர்தல் முடிஞ்ச பிறகு எம்எல்ஏக்கள் வேற கட்சிக்கு மாறினாங்க? இது வந்து இல்லை சண்முகம் மாதிரி 30 வருஷம் 40 வருஷம் அரசியலில் டிராவல் பண்ணிட்டு தமிழ்நாட்டில் இது தேர்தலுக்கு இதுக்கு பிறகு மாறுறது சகஜம்னு சொல்றாங்கல்ல. எந்த தேர்தல் நடந்துச்சு? 96 நடந்துச்சா, 91 நடந்துச்சா, 2001 நடந்துச்சா, 2006 நடந்துச்சா? எனக்கு தெரிஞ்சு 91 இது நடக்கலை. 89 நடக்கலை. 89 நடக்கலை. அப்போ எம்ஜிஆர் காலத்தில் நடந்துச்சா? எப்போ நடந்துச்சு? 67 திமுக வெற்றி பெற்ற பிறகு காங்கிரஸ் வந்து எம்எல்ஏக்கள் இங்கே மாறினாங்களா? எந்த தேர்தல் நடந்துச்சு? கிட்டத்தட்ட 50 வருஷமா தமிழ்நாட்டில் நடக்காத ஒரு விஷயத்த சகஜமானதுன்னு சண்முகம் சொல்றாரு. இல்ல, சண்முகம் அவருடைய கருத்தின் அடிப்படையில பார்த்தா அந்த கருத்தே ஒரு போலியானதுங்கிற நான் அதான் கேட்கிறேன். அவர் சகஜமானதுன்னு சொல்றாருல, எப்ப நடந்துச்சுன்னு கேட்கிறேன். 2021 தேர்தல் முடிஞ்சு அதிமுகவில் இருந்து யாராவது எம்எல்ஏக்கள் வந்து திமுகவில் சேர்ந்தாங்களா? இல்ல திமுகவில் இருந்து அந்த 21 to 22 யாராவது அங்க போய் சேர்ந்தாங்களா? அதே இது அப்படியே அதுக்கு முதல தேர்தல் இப்போ 2016 திமுக 89 சீட்டு, பார்டரில் தான் எலெக்ஷனு. ஜெயலலிதா இறந்து போறாங்க. அவங்க இறந்த பிறகு கூட அந்த ஆட்சி வந்து தள்ளாடிக்கிட்டு இருக்கு எம்எல்ஏக்கள் இல்லாம. அப்போ கூட இது நடக்கல. அது சகஜமானதுன்னு சொல்றாருல, அது எப்படி சகஜமானதா இருக்க முடியும்? ஒரு 10 எம்எல்ஏக்களை வந்து அதிமுகவுல இருந்து எடுத்தா ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிற சூழல் இருந்த பொழுது கூட அது நடக்கல.
அதுக்கு முன்னாடி 2011 நடந்துச்சா? அப்படியே நடக்கல. இல்ல இதுல இன்னொரு விஷயம் எனக்கு வருது. இப்போ சண்முகம் அவர்கள் இது இயல்பானது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இல்லையா? இப்போ பாஜக பண்றதும் வடநாட்டுல பண்ணிட்டு இருக்குது இயல்பானதுன்னு சொல்ல வர்றாரு அவரு. பாஜக வடநாட்டுல பண்றது இயல்பானதா அப்படிங்கிறத சண்முகமும் சொல்லணும், காங்கிரஸ் மாணிக்க தாகூரும் சொல்லணும். அவங்க குதிரை பேரம்லாம் நீங்க போய் கூகுள்ல பாருங்கிறாரு. கூகுள்ல குதிரை பேரம் தேடுனீங்கன்னா காங்கிரஸ் எம்எல்ஏக்களை பாஜக வாங்கினது தான் வருது. அப்ப அதெல்லாம் பொய்யா? இது வந்து நீங்க ஒரு சின்ன ஒரு மாநிலத்துல 2 மந்திரி பதவி கொடுத்ததுக்காக பாஜகவை புனிதப்படுத்துற அளவுக்கு காங்கிரஸ்காரங்க இவ்வளவு வீக்கா இருந்தாங்கன்னா ராகுல் காந்தி எப்படி பிரதமர் ஆவாரு? என்னைக்கு காங்கிரஸ் ஜெயிக்கும்? 2 மந்திரி பதவி விஸ்வநாதனுக்கு 2 மாநில அமைச்சர் பதவிக்கு பாஜகவை புனிதராக்கிட்டாங்க. இந்த மாணிக்க தாக்கூர்ல ஆரம்பிச்சு ஜோதிமணில இருந்து எல்லாருமே அப்ப பாஜக இந்த 12 வருஷம் பண்ணதெல்லாம் சரி. எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ணது, கட்சியை உடைச்சது எல்லாமே சரி. இன்னைக்கு மேற்கு வங்கத்துல பண்ணதும் சரி. சண்முகம் அவர்களோட பார்வையிலிருந்து அது சரி. சண்முகமும் சரிங்கிறாரு, இவர் மாணிக்க தாகூரும் சரிங்கிறாரு, திருமாவளவனும் சரிங்கிறாரு. உட்கட்சி பிரச்சனை அவ்வளவுதானே. இது மத்திய பிரதேசத்துல என்ன பிரச்சனை? அவங்களுக்கு உட்கட்சி பிரச்சனை. வெஸ்ட் பெங்கால்ல என்ன பிரச்சனை? உட்கட்சி பிரச்சனை. அவங்க தனியா விலகிட்டாங்க, அவ்வளவுதானே. இதேதான் உட்கட்சி பிரச்சனை. ஏக்நாத் சிண்டே தனியா விலகிட்டாரு. உட்கட்சி பிரச்சனை சரத்பவார்ட்ட இருந்து அஜித் பவார் தனியா விலகிட்டாரு. இதைத்தானே நீங்க எல்லாரும் சொல்றீங்க. ஒரே 2 மந்திரி பதவிக்கு பாஜகவை புனிதப்படுத்துற அளவுக்கு ஒரு மோசமான இடத்துக்கு இவங்க போயிட்டாங்க. சண்முகம் இன்னும் ஒரு படி மேல போய் திமுகவினர் குதிரை பேரம் நடத்துவதாக சொல்கிறார்கள். என்ன ஆதாரம்? இப்ப நீ என்னப்பா அவங்க இங்க நேரடியா ஆதாரம் இருக்கு. கூட திருநாவுக்கரசுங்கிற குறிப்பிட்ட நபர் பேசி திருநாவுக்கரசு ஒரு நபர் குறிப்பிட்டாருன்னு சொல்றீங்க. அவர் அண்ணாமலை ஆதரிச்சு பேசியிருக்காரு. அவர் ஆதவர்ஜுனாவோட எனக்கு ஃப்ரெண்டுன்னு பேட்டி கொடுத்திருக்காரு, கிளாஸ்மேட்னு கொடுத்திருக்காரு. திருநாவுக்கரசு எப்பொழுதாவது திமுகவை ஆதரித்திருக்கிறாரா? திருநாவுக்கரசோடு எப்போதாவது திமுக பேசி இருக்கிறதா? நீங்க தினமுகம்னு ஒரு பத்திரிகையை போட்டு ஒரு ராஜேஷ்னு ஒருத்தர் அரஸ்ட் பண்ணிருக்கீங்க. அதுல அவர் அரவிந்த் அக்ஷன் போட்டிருக்காரு. இந்த இஷ்யூல கூட விஜய வாழ்த்தி தான் போட்டிருக்காங்க. விஜய வாழ்த்தி பத்திரிகை நடத்திக்கிட்டு இருக்கவங்களும் அண்ணாமலையும் விஜய்க்கும் ஆதவர்ஜுனாவுக்கும் தொடர்புடையவங்களையும் கைது பண்ணிட்டு அவங்கள வச்சு நீங்க திமுக பண்ணுச்சுன்னு அவங்க சொல்றாங்கன்னா அதை ஒரு சப்பக்கட்டு கட்டுறாரு. ஆனா உங்க கூடவே இருக்கிற வைகோ சொன்னார் எங்களை விஜய் ராஜினாமா பண்ண சொன்னாருங்க. அதை பத்தி உங்களுக்கு வாயே திறக்கல. நீங்க நேரடியாக 3 பேர் ஆளுநர்கிட்ட இன்பதுரை கம்ப்ளைண்ட் பண்றாரு, RS பாரதி கம்ப்ளைண்ட் பண்றாரு, நேரடியாக பொது மேடையில மிரட்டல் விடுறாங்க. இது எது குறித்தும் நீங்க வாயே திறக்கல. வைகோ பேசிய 2 வீடியோக்கள் இருக்கு. அவர் கட்சிக்குள்ள பொதுக்குழுல பேசின வீடியோவும் இருக்கு, பிரஸ்ல பேசின வீடியோவும் இருக்கு. இந்த 2 வீடியோ வெளியாகி சர்ச்சையாக மாறுகிறது. அதுக்கு பிறகு வைகோ மாத்தி பேசுறாரு. இல்ல அவரு இப்ப எனக்கு என்னன்னா, இப்ப வைகோ அவர்கள் மாத்தி பேசுறாருல்ல, திமுக சின்னத்தில் நின்ன 2 எம்எல்ஏ இருக்காங்கல்ல, அந்த 2 எம்எல்ஏக்கள் பேச வேண்டியதானே. வைகோ அப்படிதான் சொன்னார் அப்படின்னு ஏன் அதை பேசாம இருக்காங்க? இல்ல இப்ப அவங்களை இப்பவே இவங்க போட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க. 2வது வைகோ பொதுக்குழுவுல கட்சிக்காரங்க கிட்ட பேசுறப்ப உண்மையை பேசுறாரு. அது சர்ச்சை. அந்த வீடியோ வெளியே வந்துதான் இஷ்யூ ஆகுது. அது வெளியே இஷ்யூ ஆகக்கூடிய காலகட்டத்தில் அவர் பத்திரிகையில பேசும்போது மாத்தி பேசுறாரு. வைகோ ராஜேந்திரன் என்கிட்ட விஜய் சொன்னாரு, நான் பிரச்சாரத்துக்கு போவேன் அப்படின்னு நான் ராஜேந்திரன்ட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப ராஜேந்திரன் ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னாருன்னு சொல்றாரு. இப்ப ராஜேந்திரனும் அவரு செந்தமிழ் செல்வனும் பேசுவாங்க. பேச வேண்டிய நேரத்தில் அவங்க பேசுவாங்க. இந்த குதிரை பேரமும் இப்ப எல்லா ஆவணத்தையும் பொது வெளியில் வைக்க முடியாது. ஆனா வைகோ கட்சி கூட்டத்துக்குள்ள ஆதரிச்சு பேசுற விஜய் ராஜினாமா பண்ண சொன்னாருன்னு பேசுறாரு. பிரஸ்ல திரும்ப அட்ரஸ் பண்ணும்போது இல்ல நான் சொன்னேன் அப்படிங்கிறாரு. அப்ப நீங்க கட்சிக்காரங்க கிட்ட பேசுறது உண்மையா, வெளியே பேசுறது வேற பேசுறீங்க. அதே தான் சண்முகமும் கட்சிக்குள்ள என்ன பேசுறாருங்கிறத அவங்க கட்சிக்காரங்க யாராவது பேசணும். இப்ப வைகோ பேசி வெளிப்படையா இருக்கு. இதுல டிடிவி தினகரன் கொடுத்த கம்ப்ளைண்ட் வெளிப்படையா இருக்கு. காமராஜ் மாத்தி பேசுனதா தமிழ்நாடே பார்த்துச்சு. IUML எம்எல்ஏ பேரை போட்டு லெட்டர் கொடுத்ததும் தமிழ்நாட்டுக்கே தெரியும். இதெல்லாம் நேரடியா இருக்கு. இது எதை குறித்துமே கேள்வி கேட்க மாட்டாரு சண்முகம். ஆனா போலீஸ் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட் அதுவுமே உண்மையா அப்படிங்கிறது தெரியாது. இதே மாதிரி கடந்த காலத்துல திமுக குறித்து FIR போட்டு ஊதி பெருக்கப்பட்ட எந்த செய்தியும் நிரூபிக்கப்படல. எல்லாமே இவங்களுக்கு இந்த கதைகள்லயே சொல்லிட்டு போகிற மாதிரியே பிம்பங்களை ஏற்படுத்துவாங்க. இது தாவேக்கா ஆடியன்ஸுக்கு தெரியாது, தாவேக்கா பார்வையாளர்களுக்கு, விஜய் ரசிகர்களுக்கு தெரியாது. சண்முகம் ஒரு கம்யூனிஸ்ட். அவரு தமிழ்நாட்டு அரசியலை இயங்கிட்டு இருக்கக்கூடியவர். இதோடைய போக்கு எங்க போய் முடியும்னு அவருக்கு தெரியும். இவங்க மேல நம்பிக்கை இல்லாம தான் அவங்க ராஜினாமே பண்ண CPI மேலையும் CPM மேலையும் காங்கிரஸ் மேலையும் விடுதலை சிறுத்தைகள் மேலையும் உள்ள நம்பிக்கை இல்லாம தான் அவங்க இவ்வளவு விலை பேசுற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது நாளைக்கு இவங்களுக்கும் நடக்கும். நாளைக்கு எப்படி IUML MLA ஒருத்தர் கையெழுத்த முன்னாடியே போட்டாங்களோ, எப்படி காமராஜ் கையெழுத்த முன்னாடியே போட்டாங்களோ, அதே மாதிரி நாளைக்கு விஸ்வநாதனும் ராஜேஷ்குமாரும்
நாங்க தாவேக்காவிலே இணைஞ்சுக்கிறோம் அப்படின்னு இன்னும் 4 பேர் சொல்லுவாங்க. அன்னைக்கு மாணிக்க தாகூர் என்ன பேச போறாருங்கிறது நம்ம இப்பவே கேள்வி கேட்டு வைக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா ஒரு 2 மந்திரி பதவிக்காக அவங்க ரொம்ப ஆடிட்டு இருக்காங்க. ஆனா அது அவங்களுக்கே ஆபத்து அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியல. இல்ல இவங்க வந்து இந்த குதிரை பேரத்தை தமிழ்நாட்டில் நார்மலைஸ் பண்றாங்க. அந்த நார்மலைஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பாசிச சக்தியாக பாஜக உட்கார்ந்து பண்ணிட்டு இருக்கக்கூடிய வேலையும் நார்மலைஸ் பண்றாங்க. இல்ல பாஜகவை புனிதப்படுத்துறாங்க. நார்மலைஸ்ங்கிறத தாண்டி இவங்க விஜயை புனிதப்படுத்துறாங்க. விஜயை காப்பாத்துறதுக்காக பாஜகவை காப்பாத்துறாங்க. சண்முகம் சொன்னது இருக்குல்ல, தமிழ்நாட்டில் சகஜம்னார்ல எப்ப நடந்துச்சுன்னு அவர் சொல்லணும்ல. தமிழ்நாட்டில் அது நான் என்ன சொல்றேன், இதை வந்து மாணிக்க தாகூர் சொன்னா கூட நான் கேட்க மாட்டேன். சண்முகம் ஒரு 30-40 வருஷம் பொதுவாழ்வு, ஏன்னா வேற 2 பேர் வந்து சொல்றாங்க நேர்மையான மனிதர், இல்ல நேர்மையான மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி இருக்கிறவங்க இல்ல சண்முகமே சொல்லியிருக்காரு, கம்யூனிஸ்டுகள் வந்து இந்த ஆட்சியை வந்து அப்படியே வந்து ரொம்ப உன்னிப்பா கவனிச்சு கேள்வி கேட்டு அவங்கள கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஆனா அவர் பச்சையா போய் சொல்றாரு. தமிழ்நாட்டுல இப்படி வெற்றி பெற்றுட்டு வேற கட்சிக்கு மாறது சகஜம்னா எப்ப நடந்துச்சு? எனக்கு விவரம் தெரிஞ்சு 91 தேர்தல்ல இருந்து இப்ப வரைக்கும் நடக்கல. கட்சியை விட்டு பிரிஞ்சு போனவங்க இருக்காங்க. திமுகவில் ஜெயிச்சுட்டு அப்புறம் கட்சி பிரிகிறப்ப ஒரு எம்எல்ஏ வந்து மதிமுகவுக்கு போயிருக்காரு. கூட்டணியா 2001 ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் அதிமுக கூட்டணி திமுக கூட்டணிக்கு விடுதலை சிறுத்தைகள் வந்திருக்காங்க. ஒரு ஆட்சி நடக்கிறப்ப 2 மாசத்துல 6 மாசத்துல வந்து அந்த ஆட்சிக்கும் மற்ற கட்சிகளுக்கு முரண்பாடு வரும்போது தேமுதிக விலகி போன மாதிரி எதிர்கட்சிகளா செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க. கட்சி ஜெயிச்சோ எலெக்ஷன் முடிஞ்ச உடனே எம்எல்ஏக்கள் மாறுவாங்க அப்படிங்கிறது எப்ப நடந்துச்சு அப்படிங்கிறது இருக்குல்ல. ஒரு டிராவல்ல ஆட்சி நடக்கிற பொழுது அதிருப்தி வரும் ஏதோ ஒரு வகையில, அப்ப மாறுவாங்க. ராஜகண்ணப்பன் வந்து திமுக ஆளுங்கட்சியா இருக்கிறப்ப எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அதிமுகவில் போய் சேர்ந்தாரு. அதே மாதிரி வந்து இப்ப மதிமுகவுல இருந்து 2 பேர் வந்தாங்க. இதெல்லாம் வந்து எலெக்ஷன் நடந்து 6 ஆட்சிக்கு வந்த பிறகு 2006 ஆட்சி அமைஞ்ச பிறகு 2009 வெவ்வேறு காலகட்டங்களில் முரண்பாடுகள் வர்றப்ப நடக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் இருந்து செல்வ பெருந்தகை போய் பகுஜன் சமாஜுக்கு போய் காங்கிரஸுக்கு போனார். இதெல்லாம் விடுதலை சிறுத்தை தலைமைக்கு அவருக்கும் உள்ள முரண்பாடு. எலெக்ஷன் ரிசல்ட் வந்து 2வது நாள் எப்படி கட்சிக்குள்ள குழப்பம் வரும்? அதாவது இந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஓபிஎஸ் வந்து அதிமுக இருந்து திமுகவுக்கு வர்றாரு அப்படின்னா இதுக்கும் ஆட்சிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இதுக்கும் திமுக ஆட்சிக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அவர் ஒரு ஒருங்கிணைப்பாளராக இருந்தாரு. அவர் பொதுக்குழுவில் அவமானப்படுத்தப்பட்டாரு, பாட்டில் தூக்கி அடிச்சதெல்லாம் நம்ம பார்த்தோம். அவர் அதிமுகவில் ஒரு போட்டிக்குழு நடத்துறாரு, தேர்தல் ஆணையத்தில் வழக்கு நடத்தினாரு. அவரு கூட 3 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. அதிமுக உரிமை மீட்பு குழு அப்படின்னு சொல்லி ஒரு குழு வச்சாரு. சுயேட்சை சின்னத்துல பலாப்பழத்துல போட்டி போட்டாரு. இது அந்த 2 பேருக்கு இடையில உள்ள முரண்பாடு. அந்த முரண்பாடுல ஒரு கட்டத்துல இவரால் கட்சிக்குள்ள போக முடியல. அவர் வேற கட்சியில சேர்றாரு. டிடிவி தினகரன் இதே மாதிரியான ஒரு போராட்டத்தை நடத்தி முடிச்சுட்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு போறாரு. இது குழப்பம். ஆனா 2 நாளைக்கு ஒருத்தர் விலகி ஏன்னா ஓஎஸ் மணியன் சொல்லியிருக்காரு. இது இன்னொரு முக்கியமானது. இன்னைக்கு சிட்டிங் எம்எல்ஏ வேதராணியம் என்கிட்ட விஜயபாஸ்கர் பேசினாரு, நான் வந்து என்னையும் கூப்பிட்டாரு, நான் முடியாதுன்னு சொன்னேன்னு ஓஎஸ் மணியன் பேசுன வீடியோ இருக்கு. அப்ப அதிமுகவுடைய சிட்டிங் எம்எல்ஏக்கள் பப்ளிக்ல பேசிட்டு இருக்காங்க. திமுகவுடைய சிட்டிங் எம்எல்ஏக்கள் பப்ளிக்ல பேசிட்டு இருக்காங்க. பப்ளிக்ல மட்டும் பேசல, ஆளுநர்கிட்ட புகார்கள் கொடுக்கப்படுது, அங்க ஆதாரங்கள் கொடுக்கப்படுது. தாவேகா மாவட்ட செயலாளர் மிரட்டுறாரு, நான் வந்து ராஜினாமா பண்ண வைப்பேங்கிறாரு. கடம்பூர் ராஜு வந்த பிறகு கோவில்பட்டியில் அவருக்கே அடுத்த முறை சீட்டு கொடுக்க மாட்டாங்க. ஒருவேளை இப்ப நான் என்ன கேட்குறாங்க, ஏற்கனவே அதிமுக வந்து கடம்பூர் ராஜு வந்துட்டாரு. இன்னொன்று திமுகவுடைய சிட்டிங் எம்எல்ஏவை ராஜினாமா பண்ண வைப்போன்னு சொல்றீங்க. ராஜினாமா பண்ணா பாலசுப்ரமணியத்துக்கு சீட்டு கொடுப்பாங்க, கடம்பூர் ராஜுக்கு தான் கொடுப்பாங்க. இது கூட தெரியாம அந்த ஆள் சவால் விட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனா ராஜினாமா பண்ண வைக்கக்கூடிய அந்த ப்ராஜெக்ட் வந்து அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இல்லைன்னா அவர் அதே மாதிரி அதை ஒரு பெரிய இடத்துக்குள்ள இருந்து உத்தரவாதம் கொடுக்காம யாரோ ஒருத்தர் கிசு பேசினா பொதுக்கூட்டம் இடையில இவ்வளவு பெரிய விஷயத்த பேச முடியாது. அப்போ தாவேக்காவுடைய மேலிடத்துல இருந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. மேலிடத்துல இருந்து ராஜினாமா பண்ண வை, உனக்கு நான் சீட்டு வாங்கி தரேன்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப கரூர்ல வந்து கரூர் மாவட்ட செயலாளர் வந்து லோக்கல்ல பேசினாரு பாஸ்கர் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியுமா? அதையே இல்ல இப்ப விஜயபாஸ்கர்ல இருந்து இந்த பெரிய கைகள்லாம் இருக்குல்ல, விலை பேசி எடுக்கக்கூடிய இடங்கள்லாம் இருக்குல்ல, இது எல்லாத்தையுமே மேல இருந்தே புஷி ஆனந்தோ ஆதவர்ஜனாவோ தான் பண்றாங்க. ஏன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் ஒட்டக பேரம், அவரே வார்த்தையை சொல்றாரு, குதிரை பேரம் இல்ல ஒட்டக பேரம் அப்படிங்கிறாரு. அது வந்து அவர் உயரமான மனிதர் அப்படிங்கிற அடையாளத்துக்குள்ளதான் அதை சொல்றாரு. அப்ப இந்த விஜயபாஸ்கர் மாதிரி, எம்ஆர் விஜயபாஸ்கர் மாதிரி, சி விஜயபாஸ்கர் மாதிரி இந்த பெரிய எம்எல்ஏக்கெல்லாம் இருக்காங்களா, மாறவேல், அந்த இவங்க எல்லாருமே கீழே சபாநாயகர்கிட்ட ராஜினாமா பண்ணிட்டு எல்லாருமே மேலே போய் ஆதவர்ஜுனாவை பார்த்து தான் சேர்ந்தாங்க. அப்ப ஆதவர்ஜுனா, புஷி ஆனந்த் மாதிரியான ஆட்கள் ப்ராஜெக்டை கொடுத்து இவங்களாம் வேலை பேசி எடுக்கிறாங்க. இப்ப நமக்கு இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, இவங்க வந்து இவங்களுக்காக இவ்வளவு நாள் வேலை செஞ்சாங்க விஜய் ரசிகர்கள், இவங்க தெருவில் விட போறாங்க. ஏன் அப்படின்னா, கரூர்ல விஜய்க்காக விஜய் வந்து அங்க 41 பேர்
பலியானதுக்கு பிறகு அவர் ஓடிட்டாரு, விஜய் ஓடிட்டாரு. ஜெயிலுக்கு போனது கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன். அவங்க ஒய்ஃபு பாவம் பத்திரிகையில தப்பு தப்பா பேசி புலம்பிக்கிட்டு இருந்துச்சு. இப்ப கரூர் தொகுதி விஜய்க்காக ஜெயிலுக்கு போன மதியழகனுக்கா இல்ல இவங்க விலை பேசி வாங்கின விஜயபாஸ்கருக்கா? விஜயபாஸ்கர் தான் கொடுப்பாங்க. அப்ப வந்து ஜெயிலுக்கு போன மதியழகன் எங்க போவாரு? ஒண்ணு. இப்ப அதேதான் அங்கேயும் விஜயபாஸ்கர் சொன்னார்ல, எங்க மாப்பிள்ள அப்படின்னு ஒருத்தர் பர்வேஸ், மாப்பிள்ள பர்வேஸ் அவர் அறந்தாங்க வேற தொகுதி. அதனால சந்தோஷமா மாப்பிள்ளன்னு நம்ம ஹெல்த் விஜயபாஸ்கர் சொல்றாரு, குட்கா விஜயபாஸ்கர். அவருக்கு இப்ப விராலிமலை வந்து அவரை எதிர்த்து போட்டி போட்டு தோல்வி அடைஞ்சவருக்கா? இதே கேள்வி எல்லா இடத்துலயும் இருக்கு. இப்ப விஜய் ரசிகர்கள் அம்பாசமுத்திரத்துல எசகி சுப்பையாவுக்கு கொடுப்பீங்களா இல்ல இந்த கட்சி ஜெயிக்குமா ஜெயிக்காதா, டெபாசிட் வாங்குமா வாங்காதா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாம சரி விஜய்க்காக விஜய் ரசிகர் நம்ம அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு கை காசை போட்டு செலவு பண்ணிருந்தாருல ராஜசேகர் நினைக்கிற அந்த ஆளு, அவருக்கு கொடுப்பீங்களா இல்ல யாருக்கு கொடுக்க போறீங்க? எசகி சுப்பையா கொடுக்க போறீங்களா? அப்ப ஏற்கனவே இந்த இதுல முக்கியமான மந்திரிகள்லாம் இருக்காங்கல்ல, நிர்மல்குமார் பாஜக வந்தவர், ஆதவர்ஜுனா பழகட்சி பழனிசாமி, அடுத்து வந்து செங்கோட்டையன், இப்படி இதுல முக்கியமான இப்ப ராஜ்மோகனுக்கும் விஜய் ரசிகர் மன்றத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. டைரக்டா யூடியூப் டு மினிஸ்டர். கீர்த்தனா பிஜேபியில ட்ரை பண்ணி கடைசி நேரத்துல வந்து சிவகாசியை வாங்கிட்டு இங்க நிக்கிறாங்க. அப்ப இந்த முக்கியமான இந்த கட்சிக்குள்ள அதிகமா பேசப்படக்கூடிய தினந்தோறும் மீடியாக்கள் அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கவங்களாம் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாம் வேற கட்சியில இருந்து வந்தவங்களோ வெளியில இருந்து வந்தவங்களா தான் இருக்காங்க. ரெண்டாவது அந்த டெல்லி சிறப்பு பிரதிநிதி, அவருடைய ப்ரொடியூசரு, அப்புறம் கூடவே இருக்கிறது ஜான ஆரோக்கியசாமியில் ஆரம்பிச்ச விஷ்ணு ரெட்டி வரைக்கும் இந்த ரசிகர் மன்றத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஆட்கள் தான். புஷியானதை தவிர மீதி எல்லாமே இன்னும் மீதி இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர், அவர் அதிமுக. அப்ப ஏற்கனவே வந்து இந்த கட்சியில இந்த ஆட்சியில அதிகார மையமா இருக்கிறதே விஜய் ரசிகர்கள் அல்லாதவர்கள் தான். விஜய் ரசிகர்கள்லாம் இவங்க ட்ரோல் மெட்டீரியலா இவங்களே மாத்திக்கிட்டு இருக்காங்க. எங்கேயாவது வந்து விஜய் ரசிகர்கள் அமைச்சரா இருக்கிறவங்கள காலி பண்ணணுமா போட்டு அடிச்சு விடு, அதே மாதிரியான வேலையை இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப புதுசா வரக்கூடிய இவங்க இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் வந்து இவங்கள விட மோசம் பயங்கரமான ஆட்கள். புதுக்கோட்டை மாவட்டத்துல மாப்பிள்ள பர்வேஸுங்கார்ல, அவங்க அப்பா வந்து அதிமுகவோட நகர செயலாளராக இருந்தவர் எப்ப விஜயபாஸ்கர் கட்சிக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே. ஆனா அவரை ஓரங்கட்டி பர்வேஸோடைய அப்பாவை அதிமுகவுல இருந்து ஓரங்கட்டி 2011 இவர் அமைச்சரான உடனே குண்டாஸ் போட்டு உள்ளதுக்கு வச்சிருக்காரு பர்வேஸோடைய அப்பாவை, ஜாகிர் ஹுசைனை. ஏன் அப்படின்னா இவங்க அப்பா கூட்டுறவு சொசைட்டில விஜயபாஸ்கர் அப்பாவை எடுத்து போட்டி போட்டாருன்னு. இப்ப அதே மாதிரி பர்வேஸ் உட்கார்ந்து இருக்கக்கூடிய கட்சிக்குள்ள விஜயபாஸ்கர் வந்திருக்காரு. இப்ப பர்வேஸுக்கு இவர் குண்டாஸ் வாங்கி கொடுக்க போறாரா இல்ல என்ன பண்ண போறாருங்கதான் பொறுத்துதான் பாக்குறதே. ஒரு மெடிக்கல் காலேஜில் படிச்சுட்டு இருப்போம், நகர செயலாளர் இருந்தவரை குண்டாஸில் உள்ள அனுப்பிட்டு அந்த மாவட்டத்தையே கைப்பற்றின ஆளு. அதே தான் இப்போ மாப்பிள்ள பர்வேஸுக்கும் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அதே தான் மதியழகனுக்கும் திருநெல்வேலியில் ராஜசேகர் மட்டும் கிடையாது, அந்த மாதிரி திருநெல்வேலி மரிய ஜாயன் ஆரம்பிச்சு சதீஷ் கிறிஸ்தோபர் 6-7 அமைச்சர்களை வந்து தூக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு. 6-7 அமைச்சர் இவங்கெல்லாம் கொண்டு வரதுக்காக தான் அவங்க வந்து அதை பண்ணுவாங்க. அதுக்கு இந்த ஊடகங்கள்லாம் என்ன பண்ண தெரியுமில்ல, அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா விஜய் வந்து ஜெயலலிதா பாணியில் அமைச்சர்களை ரொட்டேட் செய்கிறார், இவர் வந்து சரியாக செயல்படுறதுனால மாத்திடுவார், ஆதவர்ஜுனாவை மாற்ற சொல்லுங்களாம் பார்ப்போம். அந்த இவர் விஜய் அது இப்பவே எழுத ஆரம்பிச்சிட்டாங்க, அவர் வான் பண்ணிட்டாரு அமைச்சர்களை வந்து சுழற்சி அடிப்படையில் நியமிக்க போறாரு அப்படின்னு சொல்றாங்கல்ல. அந்த சுழற்சி அடிப்படையில் நியமிக்கக்கூடியதுல செங்கோட்டையனோ இல்ல ஆதவர்ஜுனாவையோ நிர்மல்குமாரையோ தூக்கிட்டு வேற யாராவது ஒரு நல்ல புதிய விஜய் ரசிகர்களுக்கே அவங்க வாய்ப்பு கொடுக்குறாங்களான்னு பார்ப்போம். சுழற்சி அடிப்படைங்கிறது இந்த விஜய் ரசிகர்கள்லாம் தூக்கி வெளியே போட்டுட்டு அதிமுகவுல இருந்து விலை பேசி வாங்கினவங்க எல்லாம் உள்ள சேர்க்கறதுக்காக இப்பவே பண்ணப்படக்கூடிய கேம்பெயின். இதுல குறிப்பா வந்து இந்த 6-7 அமைச்சர்களை தூக்குறாங்க அப்படிங்கிறாங்க. பினான்ஸ் மினிஸ்டர் இருக்கக்கூடிய திரு மரியவில்சன்லாம் டைரக்டா காலேஜ் ஓனர் டு ஃபினான்ஸ் மினிஸ்டர். இப்ப அவங்க எல்லாம் ரொம்ப சேஃப்டியா இருந்துக்குவாங்க. ஆமா ஆமா, அவர் மீது இப்ப நேற்று நிர்மல்குமார் சொன்னாரு, நான் அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து ஒரு பெரிய ரவுடி அப்படின்னாரு. ஆனா உண்மையிலேயே வீடு புகுந்து கம்போட அப்படியே அடிச்சுக்கிட்டு இருந்தது வீடியோவே வந்து யாருக்கு இருக்குன்னா நம்ம மரியவில்சனுக்கு தான் இருக்கு. அது நீங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னா இவங்க இந்த எதிர்கட்சியில் இருக்கவங்க எல்லாம் ரவுடி அப்படிம்பாங்க, ஆனா இவங்க தான் ரவுடித்தனம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா நிர்மல்குமாரே வந்து நில அபகரிப்பு கேஸ் இருக்கு, உசிலம்பட்டி ஊர்ல உக்கரவாண்டின்னு ஒருத்தர் இடத்த ஆட்டையை போட்டு வச்சிருக்காரு. ஆனா பேட்டி கொடுக்குறப்ப அப்படியே வெள்ளச்சட்டை போட்டு ஒரு மனித புனிதர் மாதிரி பேசுவார். இப்படி இந்த கட்சிக்குள்ள வெளியிருந்து வந்த ஆட்கள் பல பேர் வந்து இந்த மாதிரி அந்த காலேஜ் ஓனர், அடுத்து வந்து இந்த ரோஹிணி தேட்டர் ஓனர் ராம்சரனுக்கு கூட கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவரும் வந்து ஒரு பிக் ஷாட்டு, ஏற்கனவே பிஸ்னஸ்ல இருக்கிறவங்க. அதனால இந்த பக்கம் இருந்து யாரையாவது ஒருத்தர் தூக்கி விட்டு, இந்த சென்னையில் நிறைய கொடுத்து வச்சிருக்காங்களே, யாரையாவது தூக்கி விட்டுட்டு
அவருக்கு கூட ஒன்று கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஆட்களுக்கு தான் இவங்க வாய்ப்பே கொடுக்க போறாங்க. விஜய் ரசிகர்கள் நடுத்தெருவுக்கு வர போறாங்க. விஜய் ரசிகர்கள் ஏற்கனவே நடுத்தரவுல தான் நிக்கிறாங்க. இப்ப அரசு நீ வழக்கு ஓட்டை மட்டும் போட்டுக்க, அவ்வளவுதான். ஓட்டை மட்டும் போட்டுக்கோ. அப்புறம் யாராவது வந்து ஆட்சியை குறை சொன்னா வந்து திட்டு. இப்ப வந்து அரசு வழக்கறிஞர் இருக்காங்க இல்ல, அது வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து எல்லா நீதிமன்றத்திலையும் கிடைக்கும். 30 லட்ச ரூபா கேட்டிருக்காங்க விஜய் ரசிகர்கள்லாம். இவங்க ஒரு கேம்பெயின் பண்றாங்க, தூய்மையான ஆட்சி, லஞ்சம் இல்லாத ஆட்சின்னு. ஐயோ, அப்ப அண்ணன் ஆட்சியில நம்ம தான் அரசு வழக்கறிஞர் அப்படின்ட்டு கோட்டை மாட்டிட்டு போய் அப்ளிகேஷன் மட்டும் 30 லட்ச ரூபா கொடுன்னு கேட்கறாங்க. அப்ப விஜய் ரசிகர்கள் ஷாக் ஆகுறாங்க. அதிமுகவுல இருந்து இப்ப வந்திருப்பாங்க, இப்ப விஜயபாஸ்கர் கூட ஒரு 10,000 வந்திருப்பாங்க. அவங்க தான் புதுக்கோட்டை நீதிமன்றத்தை கைப்பற்ற போறாங்க. எம்ஆர் விஜயபாஸ்கரோட கரூருக்கு வந்தவங்க தான் அங்க கைப்பற்ற போறாங்க. ஏற்கனவே வந்து எசகி சுப்பையோட வந்தவங்க 30 லட்ச ரூபா அவங்க கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் பெரிய கான்ட்ராக்டர், ஏற்கனவே காசு வச்சிருக்காங்க. 10 வருஷம் அதிமுக ஆட்சியில் அடிச்சு வச்சிருக்காங்க. அப்ப அவங்கெல்லாம் திருநெல்வேலி கோர்ட்டுக்கு வந்துருவாங்க. மரியஜான நம்பீர் அங்க இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் வழக்கம் போல வேடிக்கை பார்த்துட்டு அண்ணன் ஆட்சி நல்லா இருக்குன்னு கமாண்ட் போய், ஏன்னா அவங்களால விட்டு கொடுக்கவும் முடியல. அவங்களால வந்து ஆதவர்ஜனாவை திட்டா ஏத்துக்கிறாங்க, விஜய் விமர்சிச்சா விட்டு கொடுக்க முடியாம வந்து இல்ல எங்க அண்ணன் ஆட்சி நல்ல ஆட்சி தான் போடுறோம். கிட்டத்தட்ட பாஜக காரங்க மாதிரி தான். பாஜக காரங்க கேஸ் விலை உயர்வுக்கு அவனும் கூடுதல் விலை கொடுத்து வாங்கிட்டு, கூடுதல் விலை கொடுத்து பெட்ரோல் போட்டுட்டு, எல்லாத்தையும் மனசுக்குள்ளே புழுங்கிட்டு பாஜக நல்லாட்சி கொடுக்குன்னு சொல்றான்ல, அந்த நிலைமையில இந்த 50 நாள்லயே தவக ரசிகர்கள் வந்துட்டாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தடுத்து இந்த அமைச்சரவை ஷஃபுல்ல இருந்து தெரிஞ்சிடும் எப்படி விஜய் ரசிகர்கள் பயன்படுத்தப்படுறாங்க, எதுக்கு எதிராக அப்படின்னா இந்த அதாவது விஜய் ரசிகர்களை காலி பண்றதுக்கு விஜய் ரசிகர்கள் எப்படி பயன்படுத்தப்படுறாங்க அப்படிங்கறத பார்ப்போம்.